ஹாய் நண்பா. இந்தியன் பேங்க் வந்து ஒரு தரமான நோட்டிஃபிகேஷனை வந்து விட்டுருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ். அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்லேயே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதாவது மீனிங்கு அதை பற்றி நான் கிளியர் கட்டாக ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வந்து ஸ்டேட் வந்து இருக்குது. அதுக்கு மட்டும் 160 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. கர்நாடகாவுக்கு 35 வேக்கண்ட்டு, ஆந்திர பிரதேஷுக்கு 50 வேக்கண்ட்டு, மகாராஷ்டிராவுக்கு 40 வேக்கண்ட்டு, குஜராத்துக்கு 15 வேக்கண்ட். ஸோ டோட்டலாக வந்து 300 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. கேஸ்ட் வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அது வந்து கிளியராக வந்து பார்த்துங்க. எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எடிட்டு மாடிஃபிகேஷன்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/8/2024 நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் எடிட் பண்ணிடணும். அதில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/9/2024 அப்போ வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணுற மோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு பே ஆஃப் ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 50,000 கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 48,480 அதுதான் வந்து ஸ்டார்டிங் சேலரி. ஸோ வந்து நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு கையில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 85,920 அப்படி இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஏ, சிசிஏ, ஹெச்ஆர்ஏ, லீட் அக்கமடேஷன், லீவ் ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் எய்டு, ஹாஸ்பிட்டலேஷன் பெனிஃபிட்ஸு, 10 மந்த் பெனிஃபிட்ஸு எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து தராங்க அவங்க. அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேக்கன்சி வந்து வேரி ஆகலாம், இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம், டிபெண்டிங் அந்த பேங்க்கோட அவங்க வந்து எடுக்கிற டெசிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அவங்க வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதான் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? செலக்டட் கேண்டிடேட் வந்து எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? கேண்டிடேட் வந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து 12 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 12 இயர்ஸ் வந்து அவங்க ஸ்டேட்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் கூடயும் உங்களை வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேண்டிடேட் வந்து மஸ்ட்டாக உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்கு அந்த ஃப்ளூவன்சிலாம் வந்து இருக்கணும். ஓகேவா? லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர்லி வந்து நீங்கள் வந்து 2 இன்க்ரிமெண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லைன்னா நேபாள், பூட்டான் அப்படி வந்து இருந்தாலே ஓகே தான். அது வந்து உங்களுக்கு வந்து நேஷ்னாலிட்டி வந்து இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து டிகிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணல. ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 20 இருக்கணும், மேக்ஸிமம் 30. அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜிக்கு. எஸ்சி எஸ்டிக்குனா +5 ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வேர்டுக்கு வந்து 3 இயர்ஸும், பெஞ்சு பிடபிள்யூபிடி பர்சனுக்கு வந்து 10 இயர்ஸும், எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து 5 இயர்ஸும், பர்சன் அஃபெக்டட் ஆன் 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து பெஞ்சு பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து என்னென்ன வந்து இருக்கணும்,
என்னென்ன டிஃபெக்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து எடுத்துக்கப்படும் அது வந்து மென்ஷன் பண்ணுங்கள். விஷுவலி பர்சன் வந்து அவங்களுக்கு இயரிங்கில் ப்ராப்ளம் இருந்தால் அது அடிக்கடி. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கிறவங்க பர்சங்க இந்த கைட்லைன் அவங்களுக்கு வந்து என்ன கைட்லைன் அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்போது தான் டிபெண்டிங் அந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அது வந்து பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் போட்டுருக்காங்க. பேங்க் டைரக்ட்லி வில் டிசைட் ஒன்லி அந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் த கேண்டிடேட் ஃபாலோட் பை இன்டர்வியூ ஆர் ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோ பை இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. வேற டெஸ்ட் இஸ் ஹெல்ட் த டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி ஆஸ் ஃபாலோ. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, ஜென்ரல் எக்கனாமி, பேங்க் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக வந்து நீங்கள் படிச்சே ஆகணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்போது தான் ரீசன் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு வந்து 45 வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 60 இருக்கும். என்ன கொஸ்டின் டைப்பில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டில் இருக்கும். டைம் அலாட்டட் வந்து 60 மினிட்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து 3 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து நீங்கள் 155 கொஸ்டினுக்கு வந்து இருக்கும். அதுக்கு வந்து 200 மார்க் வந்து கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி, இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் 1/4 4 ஆன்சர் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க்கும் இதில் இருக்கு. கட் ஆஃப் ஸ்கோர் இன் டெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதில் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்துருக்கும். ஓகேவா? இன்டர்வியூ வந்து டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் குவாலிஃபைங் மார்க் இன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூவில் வந்து எவ்வளோன்னு பார்த்தா நீங்கள் வந்து 40% வந்து எடுத்துருக்கணும் எல்லாருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கடை இடபிள்யூஎஸ்க்கு வந்து 35% அவங்க வந்து 40% எடுத்துருக்கணும். ஃபார் கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி அவங்களாம் வந்து 35% எடுத்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜில் அந்த கேஸில் வந்து மார்க் வரலன்னா மார்க் வந்து பர்சன்டேஜ் வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் கூட உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும். வெயிட்டேஜ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ எதுக்கு நீங்கள் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்கணும். வேறு டெஸ்ட் இஸ் வெயிட்டேஜ் டெஸ்ட் அண்ட் வில் பி அட் 80-20. நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து 80யும் இன்டர்வியூக்கு வந்து 20% வந்து கொடுக்குறோம். அப்படி மாதிரி சொல்கிறாங்க. வேர் எவர் செலெக்ஷன் இஸ் பை ஷார்ட் லிஸ்டிங் அப்ளிகேஷன் ஃபாலோ இன்டர்வியூ வெயிட்டேஜ் வில் பி. இன்டர்வியூக்கு வந்து 100% வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. மெரிட் ஆர இன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ஃபைனல் மெரிட்ஸில் எப்படி வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெரிட் ஆர்டர் எப்படி இருக்குன்னா 2 பேரும் ஒரே மார்க் எடுத்துறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க டேட் ஆஃப் பர்த்தை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வச்சு சீனியர் பர்சன் யாரோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராபேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபினான்ஷியல் கம்ஸ் ஷூரிட்டி பாண்ட் ஃபார் மினிமம் பீரியட் ஆஃப் சர்வீஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கிளியராக வந்து பார்த்துங்க. ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. கைட்லைன் அண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? இது வந்து லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தா 2024 அதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து இருக்கும். ஸோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபு அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஹேண்ட் டிக்ளரேஷன்லாம் கொடுக்குற மாரி இருக்கும். சிக்னேச்சர் வந்து எப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் வில் பி நாட் பி அக்செப்டட்னு வந்து கொடுத்துட்டாங்க. சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது. ஸோ நேமு அதை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் எப்படி எடுத்து
எங்கெங்கே கேபிட்டல் லெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து பர்சனல் வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து வச்சுருக்கணும், அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோதான். இது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள்னு வந்து சொல்லிட்டாங்க. இதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அந்த பர்சனாக இருந்தால் 175 வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அதராக இருந்தீங்கன்னா, அதர் கேஸ்ட் அன்ரிசர்வ்டு அதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு 1000 வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் வந்து பேங்க் வெப்சைட் வந்து கொடுத்துட்டாங்க, நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டேட்டாக வந்து நீங்கள் உங்கள் மெயில் ஐடி அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும், ஓகேவா? அது வந்து அதோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோட்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த மெத்தடில் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அதை வந்து ஒரு ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ கால் லெட்டரு, அது இன்டர்வியூ, அது எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், அதெல்லாம் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் சென்டர் போடுவாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ப்ராப்பராக வந்து ஒரு தடவை படித்து பாருங்கள். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க கிளியராக வந்து புரியும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தேவையில்லாத டிஸ்க்ளைமர். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் டென்ஷேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலை, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டேட் நியர்பையில் நீங்கள் எது இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வைஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ புதுச்சேரியில் வந்து சென்டர் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலி அங்கெல்லாம் வந்து சென்டர் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது, தவற விட்டுறாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் எப்படிலாம் எந்த ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது அவ்வளோதான் நண்பா, இதுதான் முக்கியமான இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக வந்து கொடுக்கல. ஸோ நான் லிங்க்கு வந்து கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதேமாரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நான் அப்பப்போ நான் டெய்லி என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனு சேனலில் அப்டேட் பண்ணினே இருக்கிறேன். பாய் நண்பா.